ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். இஸ்மாயேலின் வழிமரபினர். ஆபிரகாமின் மைந்தர் ஈசாக்கு, இஸ்மாயேல். அவர்களுடைய தலைமுறையினர் பின்வருமாறு: இஸ்மாயேலின் தலைமகன் நெபோயோத்து, அடுத்து கேதார், அப்தியேல், மிப்சாம், மிஸ்மா, தூமா, மாசா, அதாது, தேமா, எட்ரூர், நபிசு, கேதாமு. இவர்களே இஸ்மாயேலின் மைந்தர்கள். இப்போ இங்கே பாருங்க, ஈசாக்கின் மகன் யாரு? யாக்கோபு. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள்? 12 பிள்ளைகள். யாக்கோபுடைய அண்ணன் ஏசாய் என்று வருகிறது. இப்போ இந்த இடத்துல அப்ரஹாமின் மைந்தன் ஈசாக்கு, இஸ்மாயில் என்கிறவர் ஆகாரினுடைய மனைவி. இப்போ ஆகார் பெயர் இங்கே வருதா? ஆகார் புறம்பட்டது உண்டா? ஆகார் துரத்தப்பட்டது உண்டா? ஆகார் பாலைவனத்தில் குழந்தை வைத்து கண்டித்து விட்டது உண்டா? அதனால அந்த ஒத்த பேர் அங்கே எடுத்து வச்சு அதெல்லாம் இருச்சார். சுருக்கமான முறையில் அழகாக சொல்லிடுறாரு. அப்போ ஈசாக்கு, இஸ்மாயில் இவருடைய தலைமுறைகள் பின்வருமாயிரு. அதில் இஸ்மாயிலரின் தலைமகன் என்று சொல்கிறார். அப்ரஹாமின் மறுமனைவி பாருங்களேன். அப்ரஹாமின் ஒரு மறுமனைவி கெட்ரூரா பெற்றெடுத்த மைந்தர் சிம்ரான், யாக்சான், மெதான், மிதியான், இஸ்பாக்கு, சுவாக்கு. யாக்சானின் மைந்தர் செபா, தெனான். மிதியானின் மைந்தர் ஏப்பா, ஏபேர், அனோக்கு, அபிதா, எல்தாயா. இவர்கள் அனைவரும் கெட்ரூராவின் வழி வந்தவர்கள் ஆவார்கள். கெட்ரூரா அப்ரஹாமுக்கு சாரா என்கின்ற மனைவி இருந்தார். ஆகார் என்கின்ற ஒரு பெண்ணை அவருக்கு மனைவியாக கொடுத்தாள். அவள் ஒரு கருப்பினத்தை சார்ந்த அன்புக்குரிய சகோதரி, எகிப்திய. அதே சமயத்தில் கெட்ரூரா என்கின்ற மறுமனைவி அங்கே இருக்கிறார். அதை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். இப்போ நம்ம வரும்போது அடுத்தது போவோம். ஏசாவின் வழிமனைவியை பார்ப்போம். ஈசாக்கு யாக்கோபு, ஏசா. ஓகே. ஏசாவின் வழிமரபினர். அப்ரஹாமுக்கு ஈசாக்கு பிறந்தார். ஈசாக்கின் மைந்தர் ஏசா, இஸ்ரவேல். ஏசாவின் மைந்தர் எலிஸ்பாசு, ரகுவேல், எயூசு, எலாம், கொராக்கு. எலிபாசின் மைந்தர் தேமான், ஓமார், சேபி, கத்தாம், கெனாசு, திம்னா, அமலேக்கு. ரகுவேலின் மைந்தர் நகத்து, செராகு, சம்மா, மிசா. ஓகே. அதான் நான் சொன்னது போல் ஒரு சில நபர்களுடைய பெயர்கள் இங்கே இல்லாமல், பல ஏற்பாட்டில் இல்லாமல் போகலாம், முன்பகுதியில் இல்லாமல் போகலாம். ஆனால் இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதனால் என்ன சொல்ல வருகிறார்? இந்த இறுதி தலைமுறையினர், அதாவது எஞ்சிய நாடு கடத்தப்பட்டதுக்கு பின் வருகின்ற தலைமுறையினர் எக்காலத்தும் எல்லா வகைகளிலும் முற்காலத்து தலைமுறையோடு ஒன்றி போகிறார்கள் என்ற ஒரு அந்த தியாலஜி ஆஃப் கண்டினியூட்டி என்று சொன்னேனே, அந்த தொடர்பியல் தொடர்பு கொண்ட இறையலை ஆசிரியர் வலியுறுத்தி சொல்வதாக நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஏதோமின் நாட்டினுடைய முதல் குடிமக்கள் பார்ப்போமே. அது தொடக்க நூல் 36ஆம் அதிகாரம் 20 முதல் 30 வரல இறை வார்த்தையில் உள்ளடக்கியது. 10 வார்த்தைகள் வடக்கியதிலே 3 வசனங்களில் அவர் அடக்குகிறார். அதை வாசிப்போம். சேயீரின் மைந்தர் லோக்தான், சோபால், சிபயான், அனா, தீசோன், ஏசேர், தீசான். லோத்தானின் மைந்தர் ஓரி, ஓமாம். லோத்தானின் சகோதரி திம்னா. சோபாலின் மைந்தர் அலையான், மனகாத்து, எபால், செப்பி, ஓனாம். சிபியோனின் மைந்தர் ஐயா, அனா. அனாவின் மகன் தீசோன். தீசோனின் மைந்தர் அம்ரான், எஸ்பான், இத்ரான், கெரான். எசேரின் மைந்தர் பில்கான், சகவான், யாக்கான். தீசாவின் புதல்வர் ஊசு, ஆரான். இப்போ ஊசு, ஆரான் இவர்களுடைய பெயர்களை நாம் பிரபலமாக
தொடக்க நூலிலே நாம் பார்க்கிறோம். அதே போல ஓனாம் என்கிற ஒரு பெயரை பார்க்கிறோம். அதே போல திம்னா சகோதரி ஒரு முக்கியமான ஒரு சகோதரி, தன் சகோதரனால் கெடுக்கப்பட்ட ஒரு சகோதரி, கற்பழிக்கப்பட்ட சகோதரி. அந்த நேரத்தில் ஆண்டுடைய செயல்பாடுகளை கண்டு வந்து சுருக்கமாக இந்த இடத்துல நினைவுபடுத்தி வரலாறு மீட்பின் கடந்து போகிறார். இப்போ ஏதோம் நாட்டின் மன்னர்கள் ஆட்சியை பற்றி பார்ப்போம். அதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்கும்போது 3 செய்திகளை சொல்கிறேன். இந்த இடத்திலே வருகின்ற அரசர்கள் எந்த வகையிலே முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்று பார்த்தால், ஏதாவது ஒரு வகையிலே மீட்பு திட்டத்தோடு தொடர்பு கொண்டவர்கள், ஏதாவது ஒரு வகையிலே இஸ்லாமிய மக்களின் வழி பயணத்தை கடந்து போன பயணத்தை பாதித்தவர்கள், ஏதாவது ஒரு வகையிலே ஆணுடைய வழிகளை சரியாக உணர்ந்தவர்கள் என்றெல்லாம் பகுத்து பார்க்கலாம். அந்த வகையில் இந்த பகுதி வருகிறது. நம்ம ஏன்னாக்க நம்ம ஏதோம், தீர், சீதோன், மோவாபு, அம்னோன் இவைகளெல்லாம் அண்டை நாடுகள், மிக முக்கியமான நாடுகள். இந்த நாடுகளை கடந்து தான் வாக்களிக்கப்பட்ட நாடுகள் அவர்கள் கடந்து போனார்கள். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் வாழும்போது கூட இந்த துணை நாடுகள் எல்லாம் பல சமயங்களில் பல விதங்களில் இந்த மக்களுக்கு தொல்லையாகவும் அதே சமயத்தில் வணிக உறவாடல்களாகவும் இருந்தார்கள். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த நிகழ்வை படம் பிடிக்கிறார். இஸ்ரேல் மக்களை அரசர் ஆட்சி செய்யும் முன் ஏதோம் நாட்டை ஆண்ட அரசர்கள் வருமாறு: பெயரோனின் மகன் பேலா, இவரது நகரின் பெயர் தின்காபா. பேலா இறந்த பின் போஸ்ராவை சார்ந்த செராகு மகன் யோபாபு அவருக்கு பதிலாக ஆட்சி புரிந்தார். யோபாபு இறந்த பின் தேமானியர் நாட்டை சார்ந்த ஊசாம் அவருக்கு பதிலாக ஆட்சி புரிந்தார். ஊசாம் இறந்த பின் மோவாபு நாட்டில் மிதியானியரை முறியடித்த பெதானின் மகன் அதாது அரசரானார். இவரது நகரின் பெயர் அவித்து. அதாது இறந்த பின் மஸ்ரேக்காவை சார்ந்த சம்லா அவருக்கு பதிலாக ஆட்சி புரிந்தார். சம்லா இறந்த பின் ஆற்றோரத்தில் இருக்கும் ரகபோத்தை சார்ந்த சாவுல் அரசரானார். சாவுல் இறந்த பின் அக்போரின் மகன் பாகால் ஆனான் அவருக்கு பதிலாக அரசரானார். பாகால் ஆனான் இறந்த பின் அதாது அவருக்கு பதிலாக அரசனானார். அவரது நகரின் பெயர் பாயி. மசகாபின் பேத்தியும் மத்திரத்தின் மகளுமான மெகேட்ரா பேல் என்பவரே அவர்தம் மனைவி. அதாது இறந்தார். ஏதோமின் குடும்ப தலைவர்கள் திம்னா, அலியா, எத்தேத்து, ஓகாலி, பாமா, ஏலா, பீனோன், கெனேசு, தேமான், மிபுசார், மத்தியேல், ஈராம். இவர்களே ஏதோமின் குடும்ப தலைவர்கள். இப்போ நாம் வந்து கிட்டத்தட்ட 43 54 வரையுள்ள 11 இறைவசங்களை வாசிச்சிருக்கிறோம். இந்த 11 வசனங்களிலே 4 இனத்தாரை, 4 குறுநில மன்னர்களை, 4 சிற்றினத்தாரை அவர் குறிப்பிடுகிறார். முதலாவது ஏதோமியர்கள், 2வது மோவாபியர்கள், 3வது மிதியானியர்கள், 4வது தேமானியர்கள். 4 மக்கள். இவங்க மக்களெல்லாம் கடந்து தான் வந்து இவர் என்ன பண்ணுறது, விடுதலை பயணம் உள்ள குறிப்பாக நீதித்தலைவர் நூலிலும் சரி, அதற்கு முன்பாக இருக்கிற பகுதியிலும் மக்கள் கடந்து போகிறார்கள். கடந்து போகும்போது அவர்கள் பட்ட கஷ்டங்கள், சிலர் தடுத்தார்கள், சிலர் உதவினார்கள், சிலர் வந்து உத்தரவு தந்தார்கள், சிலர் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். இப்படி பல்வேறு மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் உண்மைப்படுத்தி இவர்களெல்லாம் இந்த வரலாற்றிலே முக்கியமானவர்கள் தான் என்று ஒரு செய்தியை குறிப்பிட்டு காட்டுகின்றார். அதுதான் வந்து நான் குறிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கிறேன். இப்பொழுது 1 முதல் 54 வரையுள்ள இறை வார்த்தைகளிலே அடங்கியிருக்கிற சின்ன சின்ன செய்திகளை நான் உங்கள் முன்பாக படம் பிடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த பகுதியில் இருக்கின்ற தலைமுறை பட்டியல் என்பது எந்த ஆர்டரில், எந்த வரிசை கிரமத்தில் கொடுத்தாங்க என்பதற்கான எந்த விதமான விளக்கத்தையும் யாராலும் தர முடியாது என்று டேவரிஸ் என்கின்ற உலக புகழ்பெற்ற பழைய ஏற்பாட்டு விவிலிய பேராசிரியர் குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஆனாலும் இந்த 1 முதல் 9 வரையுள்ள 1 to 9:30 வரையுள்ள இறை வார்த்தைகளிலே காணப்படுகின்ற தலைமுறை பட்டியல் பல்வேறு நிலையில் புகுந்து வருகிறது. அதை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றதை பார்த்துட்டோம். வந்து தொடக்க நூல் 46ஆம் அதிகாரம் மற்றும் எண்ணிக்கை நூல் 26ஆம் அதிகாரத்தை ஒத்திருக்கிறது என்று சொல்கிறார். இப்போ ஆசிரியர் தன்னுடைய சாராம்சமாக எந்த பகுதியை வைத்தார் என்று பார்த்தால் அது தொடக்க நூல் 46, எண்ணிக்கை நூல் 26. அங்கிலே இருந்து தன் சாராம்சத்தை பெற்று வருகிறார். அதை சுருக்கி நெருக்கி தேவையானவற்றை வைத்து தேவையில்லாதவற்றை தவிர்த்து என்று நாம் பார்க்கிறோம். ஒரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்க போகிறோம். மனாசே மற்றும் எப்ராயிம் என்கின்ற குடும்பத்தை பற்றிய செய்திகளை நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து
தொடக்க நூல் 35ஆம் அதிகாரத்தில் வருகிற செய்திகளுக்கு சற்று மாறுபட்டவர்களை போல் தோன்றுகிறார்கள். அது நம்ம இப்போ உடனடியாக பார்க்க போகிறோம். அது நம்ம பார்க்க போகிறோம். மூன்றாவதாக நமக்கு வந்து முதுபெரும் தந்தையர்கள் என்றால் நம்ம யாரை சொல்லுவோம்? அபிரகாம், ஈசாக், யாக்கோபு, யோசேப்பு. இல்லைங்களா? 5 முதுபெரும் தந்தையர்களை நாம் குறிப்பாக சொல்லுவோம். இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் அதை தாண்டிய ஒரு முக்கியத்துவம் என்னவென்றால், ஆதாமிலிருந்து கடவுள் மனிதனை உருவாக்கினார். அங்கே இருந்து நமது அழைத்தல் ஆரம்பமாகிறது. அங்கே இருந்து நமது கூட்டமைப்பு ஆரம்பமாகிறது. அங்கே இருந்து நம்முடைய தலைமுறை பட்டியல் தொடங்க வேண்டும் என்கின்ற ஒரு புதுமையான செய்தியை கொடுக்கிறார். எப்பொழுதுமே யோவான் செய்தியில் இயேசுவிடம் யூதர்கள் வாக்குவாதம் செய்வார்கள். வாக்குவாதம் செய்யும்போது கடவுளை தம் தந்தை என்று இயேசு அழைப்பார். அப்போ வந்து யூதர்கள் என்ன சொல்லுவாங்க? அப்ரஹாமே எங்களுக்கு தந்தை என்று சொல்வார்கள். அப்போ வந்து நாங்கள் எங்களுக்கென்று ஒரு தந்தை இருக்கிறார், அவர் அப்ரஹாம், அவரிடமிருந்து நாங்கள் வந்தோம், நாங்கள் அப்ரஹாம் என்ற பிள்ளைகள் என்று சொல்வார்கள். ஈவன் ஒரு பக்கம் ஒரு படி மேலே போய் இயேசுவை சாடுவார்கள். உங்களுக்கு தந்தை என்று யாரை சொல்ல போகிறாய்? யாரும் இல்லாத ஒருத்தரை பார்த்து தந்தை என்று சொல்லி கொண்டிருக்கிறாயே என்று சாடப்போகும், கேலியாகும் இயேசுவை பற்றி பேசுவார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது தந்தை அப்ரஹாம், ராம், அதாவது மக்கள் இனங்களின் தந்தை அப்ரஹாம், யூதர்களின் தந்தை அப்ரஹாம். இஸ்ராயல் மக்களின் இனத்தாரின் மாபெரும் முதுகுல பெரியவராக இருப்பவர் தந்தை அப்ரஹாம் என்று இருக்கிறது. லாசர் கூட அப்ரஹாமின் மடியிலே கிடந்தபோது தந்தை அப்ரஹாமே என்று அழைத்தார். ஒருவேளை அந்த ஆசிரியர் நினைத்திருந்தால், அந்த விவிலிய நூலாசிரியர் நினைத்திருந்தால், லூக்கா அந்த தந்தை ஆதாமே என்று சொல்லியிருக்கலாம். ஆதாம் நகரத்துக்கு போயிருக்க மாட்டார். தந்தை அப்ரஹாமே என்று அழைக்கிறார். ஆனால் பெருவாரியான மக்கள், இஸ்ராயல் மக்கள் தந்தை அப்ரஹாமை தங்களுடைய முதுபெரும் தந்தையாக, தங்கள் குலத்தின் மூத்த வேராக, ஆணி வேராக நினைத்து வந்தார்கள். குறிப்பேடு ஒரு மாற்று கலாச்சாரத்தை இருக்கிறது. நாம் அப்ரஹாமோடு நின்றுவிட்டால் நம்முடைய மக்கள் மட்டுமே நமது மக்களாக நம்ம நினைப்போம். நாடு கடத்தப்பட்ட பின் பல்வேறு இனங்கள், பல்வேறு குலங்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள், உதவி கேட்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அவர்களெல்லாம் உதவி செய்ய முன்வருகிறார்கள். அவர்களையும் நமது இனமாக நினைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே ஏதோமியர், மோவாபியர், மிதியானியர், தேமானியர் எல்லாரும் நம்முடைய பிள்ளைகள் தான், அவருடைய பிள்ளைகள் தான் நாம் என்று அழகாக ஒரு யூனிவர்சல் ஐடியாலஜி அழகாக பயந்து கொடுக்குறாங்க. யூனிவர்சல். இன்றைக்கு இந்த கருத்து வந்து வாழ்க்கைக்கு இந்த 2 செய்தி சொல்கிறதா நான் விரும்புகிறேன். சில சமயத்தில் இன்றைய உலகம் வந்து பிரித்து பார்க்கும் உலகம், கடவுள் வந்து ஒன்றுபடுத்தும் உலகம். கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைக்குள் அணைக்கிறது போல உங்களை அணைத்துக்கொள்ள ஆசைப்பட்டனே என்று கடவுள் கதறுகிறதை இயேசுவின் வார்த்தைகளில் பார்க்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிற உலகம் விரட்டி அடிக்கிற உலகம். அகதி என்றும், புலம்பெயர்ந்தவர் என்றும், திருடன் என்றும், கொள்ளைக்காரன் என்றும், பணக்காரன் என்றும், ஏழை என்றும், மேல் ஜாதி என்றும், கீழ் ஜாதி என்றும், மேல்தட்டு வர்க்கம் என்றும், கீழ்த்தட்டு வர்க்கம் என்றும், பணக்காரன் என்றும், ஏழை என்றும், முதலாளி என்றும், தொழிலாளி என்றும் பல வகையில் கூறுபடுத்தி ஒவ்வொருவரையும் பிரித்து வைத்து வகுப்புவாதமாக, அல்லது வந்து தொழில் ரீதியாக, அல்லது வந்து இன ரீதியாக, மொழி ரீதியாக பிரித்து பார்த்து கடைசியில் ஒன்றுமில்லாமல் போகிற உலகமாக நாம் இருக்கிறோம். இல்லைங்களா? அதுதான் முக்கியம். அதான் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. போப் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் மரித்த போது எத்தனை பேர் அவருக்கு ரத்தம் குடிக்க துடித்தார்கள். நான் ரத்தம் தருகிறேன் அத்தனை பேர் உணர்ந்தார்கள். எதற்காக? அவர் சொந்த ஊர்க்காரர், நம்ம ஊர்க்காரர் என்றா, போலந்து மக்கள் வந்தாங்களா, இத்தாலி மக்கள் வந்தாங்களா, பிரான்ஸ்காரர் வந்தாங்களா, எல்லாரும் வந்தார்கள். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்று, நமது தந்தை சுடப்பட்டார், அவரை காக்க வேண்டிய நம்முடைய கடமை என்று அத்தனை பேர் ஓடி வந்தார்களே. துன்பத்தில் உதவுகின்ற ஒவ்வொருவரும் நண்பன் தான். அதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த பகுத்தாளுகின்ற, பிரித்தாளுகின்ற கொள்கை வேறுபாட்டை நாம் மறந்து போவோம். அது வந்து ஒரு கருத்தாக நான் பார்க்குறேன். அது வகையில் இன்னொரு வகையில் பார்க்கலாம். சில சமயத்தில் வந்து இப்போ இந்த தேமானியர்கள் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வருகிறது ரொம்ப அழகான காட்சி. அதில் வந்து முதுபெரும் தந்தையர்கள் என்று அப்ரஹாம், ஈசாக், யாக்கோபு, யோசேப்பு என்று தொடக்க நூல் சொன்ன போதும் அந்த தொடக்க நூலை தாண்டி போகிறது. நிறைய சமயத்தில் நாம் கிழித்த கோடு நமக்கு சிறையாக விடக்கூடாது. நாம் வகுத்து கொண்ட ஒரு சில சட்டத்திட்டங்கள் நம்மை சிறையெடுத்து விடக்கூடாது. நம்முடைய சிந்தனைகளை சிறைகிடித்து பறக்க உலகளாவிய சிந்தனையாக, பரந்துபட்ட சிந்தனையாக, எல்லோருக்குமான சிந்தனையாக நம்முடைய சிந்தனை அமைய வேண்டும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது, ஒருபோதும் நாம் மறுதளித்து விடக்கூடாது என்பது இந்த புத்தகம் நமக்கு வாழ்வினுடைய மிகப்பெரிய பாடமாக உணர்கிறேன். சில சமயத்தில்
நாமளே சில சட்டங்களை போட்டுக்கொள்வோம். இதை தாண்டி போகக்கூடாது, இதை தாண்டி உறவாடக்கூடாது, இதை தாண்டி கொடுக்கக்கூடாது, இதை தாண்டி நம்ம யாருக்கும் கர்மம் பண்ணக்கூடாது. இதுதான் சொல்லுவாங்க. இந்த மாதம் 150 ரூபா நான் ஏழைகளுக்கு கொடுக்கலாம்னு நினச்சேன், ஏற்கனவே கொடுத்தாச்சு, இனிமேலாம் ஒன்றும் வரல போ என்று நம் கணக்கு போட்டு கொண்டு வாழ்கிற வாழ்க்கை இல்லாமல் கணக்கு வழக்கு இல்லாத ஒரு பாசம், கணக்கு வழக்கு இல்லாத ஒரு நேசம், கணக்கு வழக்கு இல்லாத ஒரு அன்பு, கணக்கு இல்லாத ஒரு சகோதரத்துவ மனப்பான்மை, இவைகளில் தான் நம்முடைய வாழ்வு வளப்படுகிறது என்பதை இந்த முதல் அதிகாரம் அழகாய் சுட்டி காட்டுகிறதாக நான் உணர்கிறேன். மூன்றாவது கருத்தாக இப்போ இந்த இடத்தில் திம்னாவை பார்க்கிறோம், மோனானை பார்க்கிறோம். அதே போலவே அப்ரஹாமனுடைய மனைவியாகிய சாராளுக்கு தொல்லை கொடுத்த ஆகாருடைய மகனாகி இஸ்மாயிலை பார்க்கிறோம். ஆசிரியர் எங்கேயேனும் யாரையாவது குறையாகவோ, குறைபட்ட மனிதராகவோ, உடைபட்ட மனிதராகவோ அல்லது மீட்பின் திட்டத்தை தடை செய்கிற மனிதராகவோ காட்டவே இல்லை. அவர்களை குறிப்பிடுகிறார். அவரை பற்றி எண்ணம் இருந்தால் போதும், அதை பற்றி தெளிவு புரிதல் இருந்தால் போதும், மற்றதெல்லாம் தானாக வரும். இவ்வளோ அழகான ஒரு ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லிட்டு போவாங்க. சில சமயத்தில் அப்பா வீட்டில் அப்படி தான் இருப்பார். அம்மா அழுது ஓலம் வச்சு கூப்பாடை போட்டு தெருவை கூட்டி ஐயோ தொல்லை தாங்க முடியாமல் பண்ணிடுவாங்க. ஆனால் அப்பா ஒரே ஒரு வார்த்தை, படிக்கிற வழியை பாருப்போ அப்படிம்பாரு. அது உயிர் நம்ம செத்தே போயிடலாம் போல இருக்கும், அவ்வளோ இருக்கும். ஒழுங்காக படித்து நல்ல மார்க் வாங்கலை, என்னை உசுரோடு பார்க்க மாட்டேன், ஒரே வார்த்தை தான் சொல்லுவார். முடிஞ்சு போச்சு. அதுதான் கடைசி வார்த்தை, இறுதி வார்த்தையாக இருக்கும். நம்ம அதுக்கு மேலே மீறதுக்கு நம்மளுக்கு சக்தி இருக்காது, திராணி இருக்காது. அப்பாவின் வார்த்தை அவ்வளோ வலிமையுள்ள வார்த்தையாக அமையும். அதே போல் இந்த ஆசிரியர் எல்லா நபர்களையும் சின்ன சின்ன செய்திகள் வழியாக சொல்லி பழைய நினைவுறுத்தலை நினைவூட்டி யாரையும் தவறாக காட்டாமல் அவருடைய குறைகளை, அவருடைய குற்றங்களை மிகைப்படுத்தியோ குறைவுபடுத்தியோ காட்டாமல் அப்படியே கடந்து போகிறார். அது ஒரு நல்ல செய்தியாக நான் பார்க்கிறேன். இனி இதயங்களே, இதுவரை நாம் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்திற்குண்டான 1ஆம் அதிகாரத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்தோம். இனி நாம் இந்த அதிகாரத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். குறிப்பேடு முதல் நூல், அதிகாரம் 1. ஆதாம், சேத்து, ஏனோசு, கேனான், மகலலேல், எரேது, ஏனோக்கு, மெத்துசேலா, லாமேக்கு, நோவா, சேம், காம், எப்பேத்து. எப்பேத்தின் மைந்தர் கோமேர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராசு. கோமேரின் மைந்தர் அஸ்கெனாசு, எரிபாத்து, தோகர்மா. யாவானின் மைந்தர் எலிசா, தர்சீசு, இத்திம், கோதானிம். காமின் மைந்தர் கூசு, எகிப்து, பூத்து, கானான். கூசின் மைந்தர் செபா, அவிலா, சப்தா, ரகமா, சப்தகா. ரகமாவின் மைந்தர் சேபா, தெதான். கூசுக்கு நிம்ரோது பிறந்தார். அவர் உலகில் ஆற்றல் மிக்கவர் ஆனார். எகிப்தின் வழி வந்தோர் லூதியர், அனாமியர், லகாபியர், நப்துகியர், பத்ருசியர், பெலிஸ்தியரின் மூல இனத்தவராகிய கஸ்லுகியர், கப்தோரியர். கானானின் வழி வந்தோர் தலைமகன் சீதோன், 2ஆம் மகன் கேத்து மற்றும் எபூசியர், எமோரியர், கிர்காசியர், எவ்வியர், அர்க்கியர், சீனியர், அர்வாதியர், செமாரியர், ஆமாத்தியர். சேமின் மைந்தர் ஏலாம், அசூர், அர்பகசாது, லூது, ஆராம், ஊசு, ஊல், கெத்தேர், மேசேக்கு. அர்பகசாதுக்கு சேலா பிறந்தார். சேலாவுக்கு ஏபேர் பிறந்தார். ஏபேருக்கு 2 மைந்தர் பிறந்தனர். ஒருவர் பெயர் பெலேகு, ஏனெனில் அவருடைய நாள்களில் மண்ணகம் பிரிவுற்றது. அவர் சகோதரர் பெயர் யோக்தான். யோக்தானுக்கு பிறந்தோர் அல்மோதாத்து, செலேபு, அட்சர்மாவேத்து, எராகு, ஆதோராம், ஊசால், திக்லா, ஏபால், அபிமாவேல், சேபா, ஓபிர், அபிலா, யோபாபு. இவர்கள் அனைவரும் யோக்தானின் புதல்வர். சேம் அர்பகசாது, சேலா, ஏபேர், பெலேகு, ரேயு,
செருகு, நாகோர், தெராகு, ஆபிராம் என்ற ஆபிரகாம். அபிரகாமின் மைந்தர் ஈசாக்கு, இஸ்மாயேல். அவர்களுடைய தலைமுறைகள் பின்வருமாறு: இஸ்மாயேலின் தலைமகன் நெபயோத்து மற்றும் கேதார், அத்பியேல், மிப்சாம், மிஸ்மா, தூமா, மாசா, அதாது, தேமா, எட்ரூர், நாபிசு, கேதமா. இவர்களே இஸ்மாயேலின் மைந்தர். அபிரகாமின் மறுமனைவி கெட்ரூரா பெற்றெடுத்த மைந்தர்: சிம்ரான், யோக்சான், மெதான், மிதியான், இஸ்பாக்கு, சுவாகு. யோக்சானின் மைந்தர் சேபா, தெதான். மிதியானின் மைந்தர் ஏப்பாகு, ஏப்பேர், அனோக்கு, அபிதா, எல்தாயா. இவர்கள் அனைவரும் கெட்ரூராவிடம் பிறந்த புதல்வர். அபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தார். ஈசாக்கின் மைந்தர் ஏசா, இஸ்ரவேல். ஏசாவின் புதல்வர் எலிபாசு, ரகுவேல், எயூசு, யாலாம், கோராகு. எலிபாசின் புதல்வர் தேமான், ஓமார், சேபி, காத்தாம், கெனாசு, திம்னா, அமலேக்கு. ரகுவேலின் புதல்வர் நாகத்து, செராகு, சம்மாகு, மிசா. சேயரின் மைந்தர் லோத்தான், சோபால், சிபயோன், அனா, தீசோன், ஏட்சேர், தீசான். லோத்தானின் புதல்வர் ஓரி, ஓமாம். லோத்தானின் சகோதரி திம்னா. சோபாலின் புதல்வர் அலையான், மனகாத்து, ஏபால், செப்பி, ஓனாம். சிபயோனின் புதல்வர் ஐயா, அனா. அனாவின் மகன் தீசோன். தீசோனின் புதல்வர் அம்ரான், எஸ்பான், இத்ரான், கெரான். ஏட்சேரின் புதல்வர் பெல்கான், சகவான், யாக்கான். தீசானின் புதல்வர் ஊசு, ஆரான். இஸ்ரவேல் மக்களை அரசர் ஆட்சி செய்யும் முன் ஏதோம் நாட்டை ஆண்ட அரசர் பெகோரின் மகன் பேலோ. இவரது நகரின் பெயர் தின்காபா. பேலோ இறந்தபோது போஸ்ராவை சார்ந்த செராகு மகன் யோவாபு அவருக்கு பதிலாக ஆட்சி புரிந்தார். யோவாபு இறந்தபோது தேமானியர் நாட்டை சார்ந்த ஊசாம் அவருக்கு பதிலாக ஆட்சி புரிந்தார். ஊசாம் இறந்தபோது மோவாபு நாட்டில் மிதியானியரை முறியடித்த பெதாதின் மகன் அதாது அரசரானார். இவரது நகரின் பெயர் அவித்து. அதாது இறந்தபோது மஸ்ரேகாவை சார்ந்த சம்லா அவருக்கு பதிலாக ஆட்சி புரிந்தார். சம்லா இறந்தபோது நதியோர ரகபோத்தியர் சாவூல் அரசரானார். சாவூல் இறந்த பின் அக்போரின் மகன் பாகால் அனான் அவருக்கு பதிலாக அரசரானார். பாகால் அனான் இறந்த பின் அதாது அவருக்கு பதிலாக அரசரானார். அவரது நகரின் பெயர் பாயி. மேசகாபின் பேத்தியும் மத்ரேத்தின் மகளுமான மெகேற்றபேல் என்பவரே அவர் தம் மனைவி. அதாது இறந்தார். ஏதோமின் குடும்ப தலைவர்கள் திம்னா, அலியா, எத்தேத்து, ஒகோலிபாமா, ஏலா, பீனோன், கெனாசு, தேமான், மிபுசார், மக்தியேல், ஈராம். இவர்களே ஏதோமின் குடும்ப தலைவர்கள். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. வரலாற்றுக்கு முந்தைய செய்திகள் என்று சொல்லி, வரலாற்றுக்கு முன்பட்ட செய்திகள் என்று சொல்லி ப்ரீ ஹிஸ்டரி என்று முதல் 11 அதிகாரங்களை குறிப்பிடுவார்கள். அவற்றிலே யூதா பெயர் சொல்லப்படாவிட்டாலும் யூதாவின் பெயர் வரல. மனாசே, எஃப்ராயிம். எஃப்ராயிம், யூதா எல்லாம் ஒன்று தான். அந்த இரு பெயர்களும் இந்த கூட்டத்திலே இங்கே காணப்படவில்லை.